Bijamrutam. For seed treatment, Bijamrutam. பீஜாமிர்தத்தை விதை நேர்த்திக்காக பீஜாமிர்தம், விதை நேர்த்திக்காக பீஜாமிர்தம். By Agriculture University are suggesting to farmers to utilize copper fungicides for seed treatment. It is very hazardous to utilize copper fungicides. விவசாய கல்லூரிகள் விவசாயிகளுக்கு என்ன ஆலோசனை கூறுகின்றார்கள் என்றால், விதை நேர்த்திக்காக தாமிரத்தால் உருவாக்கிய பூசணக்கொல்லியை பயன்படுத்துங்கள் என்று அவர்கள் கூறுகின்றார்கள். இது ஒரு மிகவும் அபாயகரமான ஒரு செயலாகும். Just like Bavistin. Bavistin is a copper fungicide, very hazardous, because when you treat the seed by the Bavistin kill both funguses, useful funguses and harmful funguses, both. உதாரணத்திற்கு பாவிஸ்டின் என்ற ஒரு பூச்சிக்கொல்லி உள்ளது, ஒரு கொல்லி உள்ளது. இதை வைத்து விவசாயிகள் விதை நேர்த்தி செய்து வந்தனர். இது ஒரு பூசணக்கொல்லியாகும், மிகவும் அபாயகரமானது. ஏனென்றால் இந்த பாவிஸ்டின் நன்மை செய்யும் பூசணத்தையும் அழித்துவிடும், தீமை செய்யும் பூசணத்தையும் அழித்துவிடும். நன்மை செய்யும் பூசணத்தையும் இந்த பாவிஸ்டின் அழித்துவிடும். பாவிஸ்டின் Bavistin. Bavistin தானே? Bavistin, Bavistin, Bovistin, what may be the pronunciation? Okay. There are two types of the funguses. One type is very hazardous, very harmful. Just like, I will give example, Phytophthora. Phytophthora is a very dangerous fungus. Phytophthora spoil the roots and entire plant is collapsed. Orange, sweet orange, mango, you will see this Phytophthora is a very harmful fungus. Phytophthora. Phytophthora. இயற்கையில் பூசணங்கள் இரு வகையாகும். ஒன்று அழிக்க வல்லது, இன்னொன்று ஆக்கப்பூர்வமான வேலைகளை செய்யும். அபாயகரமான பூசணம் ஒன்று ஃபைட்டோஃப்ளோரா ஆகும். இந்த ஃபைட்டோஃப்ளோராவானது ஃபைட்டோதோரா ஆகும். இது மரங்களின் வேர்களை தாக்கி அந்த மரத்தை முற்றிலுமாக அழித்துவிடும். இந்த பூசணமானது ஃபைட்டோதோரா மரத்தின் வேர்களை தாக்கி அந்த மரத்தை அழித்துவிடும். But the God has created another useful fungus which controls the Phytophthora, that is called Trichoderma. ஆனால் இறைவன் நன்மை செய்யும் பூசணத்தையும் படைத்துள்ளான். இந்த ஃபைட்டோதோரா என்ற இந்த அபாயகரமான பூசணத்தை நன்மை செய்யக்கூடிய ட்ரைகோடெர்மா என்ற பூசணம் அதை கட்டுப்படுத்தும். ட்ரைகோடெர்மா நன்மை செய்யும் பூசணம் ஃபைட்டோதோராவை கட்டுப்படுத்தும், அழிக்கும். This Trichoderma controls the Phytophthora very well. இந்த ட்ரைகோடெர்மா ஃபைட்டோதோராவை கட்டுப்படுத்தும். But both are belong to same family, Phytomycetes. ஆனால் இந்த இரண்டு பூசணமும் ஒரே குடும்பத்தை சார்ந்தது, ஃபைட்டோமைசெட்டிஸ் என்ற ஒரே குடும்பத்தை சார்ந்தது. That means when you utilize Bavistin like fungicide, copper fungicide, this Bavistin or copper fungicides kill both Phytophthora and Trichoderma. எனவேதான் நான் கூறுகின்றேன், இந்த தாமிரத்தால் உருவான இந்த பூசணக்கொல்லியானது பாவிஸ்டின் ஆனது நன்மை செய்யும் பூசணமான ட்ரைகோடெர்மாவையும் அழித்துவிடும், தீமை செய்யும் பூசணமான ஃபைட்டோதோராவையும் அழித்துவிடும். ஏனென்றால் இந்த இரண்டு பூசணமும் ஒரே குடும்பத்திலிருந்து வந்துள்ளது. So these agricultural universities are misguiding the farmer
when they suggest to utilize this copper fungicide like Bavestin. Very dangerous, very dangerous. எனவேதான் நான் கூறுகின்றேன், வேளாண் கல்லூரிகள் எப்பொழுது உங்களுக்கு பாவிஸ்டினை உபயோகப்படுத்துங்கள் என்று ஆலோசனை கூறுகின்றார்களோ அவர்கள் விவசாயிகளை முற்றிலும் தவறாகவே வழிநடத்தி கொண்டிருக்கின்றார்கள். And we have zero budget, nothing to be purchased from the market. நாம் செலவில்லாத ஜீரோ பட்ஜெட் இயற்கை வேளாண்மை செய்து வருகின்றோம். எனவே சந்தையிலிருந்து ஒருபொழுதும் எதையுமே வாங்கக்கூடாது. That means we will not purchase the copper fungicide or any other remedy of the seed treatment from the market at all. எனவே நாம் சந்தையிலிருந்து பாவிஸ்டின் போன்ற எந்த வகையான மருந்துகளையும் கொல்லிகளையும் நாம் சந்தையிலிருந்து வாங்கவே கூடாது. We have prepared Bijamrutam, our own medicine. விதை நேர்த்திக்காக நாம் பீஜாமிர்தம் என்ற இந்த மருந்தை தயாரிக்கின்றோம். What has happened? When the clouds are coming with the blowing air, மேகமூட்டமாக இருக்கும் காலத்தில் the capsules of the harmful funguses and bacterial cells are also coming with that blowing air. மேகமூட்டமாக இருக்கும் பொழுது காற்று வழியாக இந்த பூசணங்கள் பரவுகின்றன நம் தாவரங்களுக்கும் பயிர்களுக்கும். And in the cloudy weather, the humidity is increased. So because of the excessive moisture, all these harmful funguses and bacteria are coming and gathered on the surface of the seed. இவ்வாறு மேகமூட்டமாக இருக்கும் பொழுது காற்றிலுள்ள ஈரப்பதமும் அதிகமாக இருக்கும். காற்றோட்டத்தில் அபாயகரமான இந்த பூசணமானது விதைகள் மேல் படிந்து விடுகின்றன. If we will not treat the seed and we sow the seed as it is without treatment, நாம் இவ்வாறு அபாயகரமான பூசணங்கள் படிந்த விதையை நேரடியாக விதைத்தோம் ஆனால் these harmful funguses and bacteria are enter in the soil with the help of this seed. இந்த தீமை செய்யக்கூடிய பூசணங்களும் விதை வழியாக மண்ணில் இறங்கி விடுகின்றது. And when they get favorable condition, they multiply themselves very speedily. அதற்கு ஏற்ற சூழ்நிலை அமையும் பொழுது இந்த மண்ணில் அவை பல்கி பெருகுகின்றன. And these harmful funguses and bacteria enter in the roots of the plant. இந்த அபாயகரமான பாக்டீரியா மற்றும் பூசணங்கள் வேர்களிலும் சென்று அடைந்து விடுகின்றன. And they spread out in entire plant body. வேர் மூலமாக பயிர்கள் மற்றும் தாவரங்களில் முழுவதுமாக பரவி விடுகின்றன. Then you will see there are black color or dark color or reddish color spot on the leaves. இவ்வாறு இந்த பூசணங்கள் பரவிய பிறகு நீங்கள் இலையின் மேல் பரப்பில் கருமை மற்றும் சிகப்பான புள்ளிகளை நீங்கள் பார்க்கலாம். These spots are broadened in large quantity. இந்த புள்ளிகள் அதிகமாக பரவிவிடும், மிக அதிகமாக மாறிவிடும். The color of the leaves turn into yellowish color. இதன் மூலம் இலைகள் மஞ்சளாக மாறிவிடுகின்றன. இந்த பூசணத்தினால் Leaves are dried and ultimately plant also dried. இந்த இலைகள் உலர்ந்து கீழே விழுகின்றன. பிறகு இந்த தாவரமும் செடியும் அழிந்து விடுகின்றன. These diseases are called seed-borne diseases. Seed-borne diseases. இந்த நோய்கள் அனைத்தையும் நாம் எவ்வாறு கூறலாம் என்றால் விதை வழியாக பரவக்கூடிய நோய்கள் என்று நாம் கூறலாம். So before the sowing of the seed, it is very necessary to treat the seed so that all the funguses and bacteria should be controlled. விதை வழியாக பரவக்கூடிய நோய்களை, அதாவது இந்த பூசணம் மற்றும் பாக்டீரியாவால் விதை வழியாக பரவக்கூடிய நோய்களை நாம் தடுக்க வேண்டும் என்றால் விதைப்பதற்கு முன் நாம் விதை நேர்த்தி செய்தே ஆக வேண்டும். Bijamrutam will control these harmful disease making bacteria and funguses. இந்த விதை வழியாக பரவக்கூடிய அத்தனை நோய்களையும் பீஜாமிர்தம் கட்டுப்படுத்தும், அறவே ஒழித்துவிடும். In Bijamrutam we will take the Deshi cow dung, and Deshi cow dung is the best
fungicide in the world. இந்த பீஜாமிர்தம் தயாரிப்பதற்கு நாம் நாட்டு பசுமாட்டு சாணத்தை உபயோகப்படுத்த போறோம். நாட்டு பசுமாட்டு சாணமானது உலகிலேயே சிறந்த ஒரு பூசணக்கொல்லியாகும். We will take in Bijamurtam Deshi cow urine, and Deshi cow urine, Gomutram, is the best antiviral and antibacterial device. நாம் நாட்டு பசுமாட்டின் கோமியத்தையும் பீஜாமிர்தம் தயாரிப்பதற்கு உபயோகப்படுத்த போறோம். இந்த கோமியமானது பாக்டீரியாக்களையும் அபாயகரமான வைரசுகளையும் அழிக்க வல்லது. And the seeds will be purified. இதன் மூலம் விதை நேர்த்தி நாம் செய்யலாம். The purification of the soil will be done. இவ்வாறு மண்ணில் பரவக்கூடிய நோய்களையும் தடுத்து விடலாம். When you treat the seed by Bijamurtam. இவ்வாறு நாம் பீஜாமிர்தத்தை உபயோகித்து விதை நேர்த்தி செய்வதன் மூலம் விதை மூலமாக பரவக்கூடிய நோய்களை தடுத்து விடலாம். Bijamurtam. பீஜாமிர்தம் For 100 kg seed treatment, take 20 liters of the water. 100 கிலோ அளவிலான விதை நேர்த்தி செய்ய வேண்டும் என்றால் 20 லிட்டர் நீரை எடுத்துக்கொள்ளுங்கள். 100 கிலோ அளவிலான விதை நேர்த்திக்கு 20 லிட்டர் நீரை எடுத்துக்கொள்ளுங்கள். I have given the proportion 100 kg seed, 20 liters of the water. If 50 kg seed, you will take? Yeah, that is correct. நான் விகிதாசாரத்தை உங்களுக்கு கொடுத்து விட்டேன். 100 கிலோ விதைக்கு 20 லிட்டர் நீர், 50 கிலோ விதை என்றால் 10 லிட்டர் நீரை எடுத்துக்கொண்டால் போதுமானது. Then add 5 liters of the Gomutram. Fresh Gomutram or old Gomutram also should be utilized. இந்த 20 லிட்டர் நீரில் 5 லிட்டர் 5 லிட்டர்ஸ் 5 லிட்டர் 5 லிட்டர்ஸ் 5 லிட்டர் கோமியத்தை கலந்து கொள்ளவும். 20 லிட்டர் நீரில் 5 லிட்டர் கோமியத்தை கலந்து கொள்ளவும். And 5 kg fresh cow dung, Deshi cow dung. 5 கிலோ நாட்டு பசுமாட்டு சாணத்தையும் கலந்து கொள்ளுங்கள். I have done so many experiments on the dung and urine lot of times through variable dimensions. Afterward, I found some findings I got. I will submit to you. நான் கோமியத்தையும் சாணத்தையும் வைத்து பல ஆய்வுகள் நடத்தினேன். அதையும் நான் உங்களுக்கு பிறகு சொல்கின்றேன். I found that how much fresh is the cow dung is better. எவ்வளவு புதியதாக சாணம் உள்ளதோ அவ்வளவு நல்லது. சாணம் எவ்வளவு புதியதாக உள்ளதோ அந்த அளவிற்கு நல்லது. How much fresh is the Deshi cow dung is the better. எவ்வளவு புதியதாக சாணம் உள்ளதோ அந்த அளவுக்கு நல்லது. If you are feeding the naturally grown fodder to the Deshi cow, then 21 up to 21 days also the cow dung is fresh. Only you have to maintain the moisture. இயற்கையான தீவனத்தை நீங்கள் நாட்டு பசுமாட்டிற்கு கொடுத்தால் அதன் மூலம் வரும் சாணமானது 21 நாட்கள் வரை புதியதாகவே உள்ளது. ஆனால் நீங்கள் அந்த சாணத்தில் உள்ள ஈரப்பதத்தை மட்டும் தக்க வைக்க வேண்டும். 21 நாட்கள் வரை இந்த சாணம் நன்றாகவே இருக்கும். சாணத்தில் உள்ள ஈரப்பதத்தை மட்டுமே நீங்கள் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். ஆனால் தீவனமானது இயற்கை தீவனமாக இருக்க வேண்டும். But if you are utilizing feeding to the animals the chemically grown fodder, then up to 7 days it will be fresh. Only we have to maintain the moisture.
ரசாயனத்தின் மூலம் தயாரிக்கப்பட்ட தீவனத்தை நீங்கள் கால்நடைகளுக்கு மாடுகளுக்கு கொடுத்தீர்கள் என்றால் 7 நாட்கள் வரை இந்த சாணம் நன்றாக இருக்கும். அதிலும் நீங்கள் ஈரப்பதத்தை தக்க வைக்க வேண்டும். 7 நாட்கள் வரை ரசாயன தீவனம் கொடுத்தால் 7 நாட்கள் வரை நன்றாக இருக்கும். Second finding, if the cow is giving maximum quantity of the milk, the quality of the dung and urine is very less. இரண்டாவது நான் என்ன கண்டுபிடித்தேன் என்றால், எந்த மாடு அதிக அளவு பாலை கொடுக்கின்றதோ அந்த மாட்டின் சாணம் மற்றும் கோமியத்தின் தரம் குறைவாகவே உள்ளது. பால் அதிகமாக கொடுத்தால் சாணம் மற்றும் கோமியத்தின் தரம் குறைவாகவே உள்ளது. And if any cow is giving less milk production, the quality of that cow dung and urine is the best. எந்த மாடு பாலை குறைவாக கொடுக்கின்றதோ அந்த மாட்டின் சாணம் மற்றும் கோமியத்தின் தரம் அதிகமாக உள்ளது. Because there is a natural law, quantity decreases quality, quality decreases quantity. இது ஒரு இயற்கை விதியாகும். அளவு அதிகமாகும் பொழுது தரம் குறைகின்றது, அளவு குறையும் பொழுது தரம் அதிகமாகின்றது. So for zero budget natural farming, high yielding Rajasthani cows, Gir, Tharparkar, Sahiwal is not so good because the high yielding but gobar and dung and urine is not having high quality, it is a low quality. எனவே நம்முடைய ஜீரோ பட்ஜெட் செலவில்லா இயற்கை வேளாண்மைக்கு ராஜஸ்தானிலிருந்து வரும் தார்பார்கர், சாஹிவால் போன்ற அதிக அளவு பால் கொடுக்கக்கூடிய மாடுகளின் சாணம் மற்றும் கோமியத்தின் தரம் குறைவாகவே இருக்கும். For zero budget farming, the best cow breed is low yielding, that means Bargur or your Umlacheri are the best afterward Kangaya. எனவே நம்முடைய ஜீரோ பட்ஜெட் விவசாயத்திற்கு பர்கூர் மற்றும் உம்பளச்சேரி மாடுகளின் சாணமே சிறந்ததாகும். அதன் பிறகு காங்கேய மாடுகளின் சாணத்தை கோமியத்தையும் எடுத்துக்கொள்ளலாம். Even Malnadikita, Vechur, Kasargita, Highland dog, all the small breeds, local breeds from Kerala state also very beautiful for zero budget farming. கேரளாவில் உள்ள மலநாட்டுக்கிட்ட, வெச்சூர், காசர்கோடு போன்ற மாடுகளும் சிறிய மாடுகளின் சாணம் மற்றும் கோமியம் தரம் அதிகமாக இருக்கும். நம் ஜீரோ பட்ஜெட் வேளாண்மைக்கு மிகச் சிறந்ததாகும். So you have taken 5 kg Deshi cow dung, 5 liter Gomutram, okay? பீஜாமிர்தத்திற்கு 5 கிலோ நாட்டு பசுமாட்டின் சாணமும் 5 கிலோ கோமியத்தையும் எடுத்துக்கொண்டீர்கள். 20 லிட்டர் நீர். Okay. Then you add 50 gram of the sunam. That means 50 ग्राम सुन्नांब. लाइम को क्या बोलते हैं? लाइम पाउडर. हाँ, edible oil, lime 50 gram. சுண்ணாம்பு. 50 கிராம் சுண்ணாம்பை எடுத்துக்கொள்ளுங்கள். It is not necessary to purchase the sunam from market. In your soil, there are limestones, white color limestones, small. You have to collect and prepare the powder. You can utilize. இதை நீங்கள் வெளியிலிருந்து கூட வாங்க வேண்டாம். நம் மண்ணிலேயே சிறிய சிறிய சுண்ணாம்பு கல்கள் இருக்கும். அவற்றை நீங்கள் சேகரித்து அதை இடித்து நீங்கள் பயன்படுத்தலாம். If it is not possible to get available the limestone, okay, in your rivers and your springs, you will get white color shankar shimle. क्या बोलते हैं? கிளிஞ்சல். हाँ, you can collect, prepare powder and utilize. இது இந்த கற்கள் கிடைக்காவிட்டால் ஆற்று படுகைகளில் சிறிய கிளிஞ்சல்கள் கிடைக்கும். இவற்றையும் நீங்கள் சேகரித்து இடித்து இதை பயன்படுத்தலாம்.
but don't purchase from the market. Don't give the money. Don't give the money. சந்தையிலிருந்து பணம் கொடுத்து நீங்கள் வாங்கவே கூடாது. If it is not possible to get available these things, okay, go to the market and take the line, purchase the market. Don't give the money. Say it is a zero budget. உங்கள் நிலத்திலோ அல்லது ஆற்றுப்படுகைகளோ கிடைக்காவிட்டால் கடைகளுக்கு சென்று அங்குள்ள சுண்ணாம்பை வாங்கி வாருங்கள். பணம் கொடுக்கவே கொடுக்காதீர்கள். அவர்களிடம் சொல்லுங்கள், நாங்கள் ஜீரோ பட்ஜெட் செய்கின்றோம், அதனால் பணம் கொடுக்க மாட்டோம் என்று சொல்லியே வாங்கி வாருங்கள். Okay. Then you take handful soil from the burn or your forest and prepare it. ஒரு கைப்பிடி அளவு வரப்பு மண்ணோ அல்லது காடுகளில் உள்ள மண்ணையோ எடுத்துக்கொள்ளுங்கள். Mix it well by stirring by the wooden stick. இவை எல்லாவற்றையும் இந்த கரைசலை நன்றாக கலந்து கொள்ளுங்கள். Lime is utilized to maintain the pH value because when you mix both dung and urine together, the acidity is increased. To cool down the acidity, we utilize the lime. இந்த சுண்ணாம்பை எதற்கு உபயோகப்படுத்துகின்றோம் என்றால் கோமியத்தையும் சாணத்தையும்